கிச்சன் எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டேன். வீட்டில் இருக்க அவ்வளோ திங்ஸையும் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் அடுக்கியிருக்கேன். கீழே நியூஸ் பேப்பர் நீட்டாக போட்டுட்டு என்னெல்லாம் பாக்ஸ் என்கிட்ட இருக்குதோ அது ஃபுல்லாக வந்து க்ராசரிஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். க்ராசரிஸ் நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். நான் முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன க்ராசரிலாம் வச்சுக்கலாம், என்ன க்ராசரிலாம் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் யூஸ் பண்ணுற அந்த சமைக்கிற ஜாமான் மட்டும் சின்ன பீரோல் ஒன்று இருந்ததுன்னு சொன்னேன், அதில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். மற்றபடி க்ராசரிஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்டு தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மசாலா, உப்பு இதெல்லாமே ஒரு செக்ஷனில் வச்சுட்டு மற்றதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவில் அந்த பருப்பு, பயிறு அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து அரிசி எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட லிங்க்கும் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.